தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நேற்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை அவரது இல்லத்தில் சந்தித்தார். கடந்த புதன்கிழமை அமைச்சர் சேகர்பாபு சந்தித்திருந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதியும் சந்தித்திருப்பது அரசியல் அரங்கில் கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியுள்ளது. ராஜ்யசபா இடத்துக்கான பேச்சுவார்த்தை என சொல்லப்பட்டாலும் இந்த சந்திப்புக்கு பின்னால் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். மக்கள் நீதி மய்யம் எனும் கட்சியை 2018ஆம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் தொடங்கினார். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் களமிறங்கி சுமார் 4% வாக்குகளை பெற்றார். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கில் போட்டியிட்ட கமல்ஹாசன் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசனிடம் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தார். அந்த தேர்தலுக்கு பிறகு பெரிதாக ஆக்டிவாக இல்லாத மக்கள் நீதி மய்யம் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் கரம் கோர்த்தது. அந்த கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும், அவர் மீண்டும் கோவை அல்லது தென்சென்னை தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ள ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்படும் என ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைகிறது. அதில் திமுகவுக்கு 4 ராஜ்யசபா எம்பிக்கள் வரை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 2024 தேர்தலுக்கு முன்பு மக்கள் நீதி மய்யத்துடன் போட்ட ஒப்பந்தத்தின்படி ஒரு ராஜ்யசபா இடம் தரப்படும் என பேசப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து சமீபத்தில் திரும்பிய கமல்ஹாசனை கடந்த புதன்கிழமை அவரது இல்லத்தில் சந்தித்தார் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு. அப்போது ராஜ்யசபா இடம் குறித்து பேசப்பட்டது என செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் நேற்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கமல்ஹாசனை சந்தித்திருக்கிறார். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கலைஞானி கமல்ஹாசன் சாரை இன்று அவருடைய இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அன்போடு வரவேற்று அரசியல், கலை என பல்வேறு துறைகள் சார்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட கமல் சாருக்கு என் அன்பும் நன்றியும் என பதிவிட்டுள்ளார். அதேபோல மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலும் நெடுநாள் நீடிக்கப் போகும் இனிய நினைவாக இந்த சந்திப்பு அமைந்தது. அன்பு தம்பியும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அன்பிற்கும் பண்பிற்கும் என் நன்றி என்று உதயநிதி ஸ்டாலினின் ட்விட்டை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார். ஒருபுறம் மக்கள் நீதி மய்யத்திற்கு ராஜ்யசபா இடம் உறுதி, கமல் எம்பியாக போகிறார் என செய்திகள் வெளியாகினாலும் மறுபுறம் மக்கள் நீதி மய்யத்திற்கு வாக்குறுதி அளித்த இடம் தற்போது கொடுக்க முடியாத சூழலில் திமுக இருக்கிறது. அதனால் கமலை சமாதானம் செய்வதற்காகவே இந்த சந்திப்புகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த சந்திப்புகளுக்கு பின்னணியில் வேறு சில விஷயங்களும் இருக்கின்றன என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். கடந்த தேர்தல்களிலெல்லாம் திமுக கூட்டணி வலுவாக இருந்தது. ஆனால் சமீபத்தில் விசிக, சிபிஎம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அவ்வப்போது போர்க்குரல் எழுப்பி வருகின்றன. தவிர விஜயின் வருகையும் திமுக தலைமையை கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கிறது. அதன் காரணமாகவே கமல் தமிழகம் திரும்பியதும் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. ராஜ்யசபா இடம் கண்டிப்பாக கமலுக்கு கிடைத்துவிடும். இல்லாவிட்டாலும் அதை ஈடு செய்யும் வகையில் திமுக தரப்பிலிருந்து கமலுக்கு உரிய மரியாதை செய்யப்படும். காரணம், முந்தைய தேர்தலை போல் அல்ல 2026 தேர்தல். களத்தில் தாவேக தலைவர் விஜய் திமுகவை மிக கடுமையாக விமர்சிப்பார். அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு மற்ற அனைவரையும் விட கமல் பொருத்தமாக இருப்பார் என திமுக தலைமை நினைக்கிறது. அதனால் கமலை மிகவும் இணக்கமான ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ளவே திமுக தலைமை நினைக்கிறது. தவிர விஜய்க்கு எதிராக கமலை களமிறக்கவும் கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக களமாடிய கமல் இந்த முறை விஜய்க்கு எதிராக மிக தீவிரமாக களமாடுவார் என்கிறார்கள்.